வணக்கம். அனுபவ மொழி, பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரியவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் இங்கிலீஷில் வந்து ப்ராவர்பு, சேயிங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது லைஃப்பில் வந்து எவ்வளோ அத்தியாவசியம் அப்படிங்கிறத வந்து போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது வந்து ரொம்ப நமக்கு வாழ்க்கைக்கு வந்து உபயோகமானதாக இருக்கும். நம்ம ஏதாவது சினிமா பார்க்குறோம், எது பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த அனுபவ மொழிக்குள்ளேயே தான் வரும். ஏதாவது ஒன்றுக்குள்ளே வந்துடும். நம்ம தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் சபரீஷ் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பாலாஜி அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க எடுத்துக்கிட்ட தீமில் வந்து எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்து. ஒன்று என்னென்னா, அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ இதோ, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, சின்ன ஓட்டை போது பெரிய கப்பலையே கமுத்து விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு மைண்டுக்கு வருது. என்னென்னா, ஒரு சின்ன தப்பு, அந்த சின்ன தப்பு வந்து அவனுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது, அவன் அதனால் எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாகிறான் கொஞ்சம் பொறுமையாக இல்லைன்னா அப்படிங்கிற வந்து அந்த சென்ஸில் வந்து கரெக்டாக படம் எடுத்ததில் வந்து அந்த ஃபீலிங் கரெக்டாக கிடைச்சிது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்து இது புதுசாக இருந்தாருன்னு சொன்னால் கூட அந்த புதுசு மாதிரியே தெரியாத அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணதில் ஒரு ரீசனபிளாக ஒரு காரண காரியங்கள் வச்சு பண்ணியிருக்காரு. அடுத்து ஐயோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ராம்குமார்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரும் அந்த ஃபீலிங்கை வந்து கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணியிருந்தார். அப்புறம் கேமரா ஒர்க்கு அவங்களும் பிரகதீஷன் ஒருத்தர் அவர் கேமரா பண்ணியிருக்காரு. அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி இருந்து மியூசிக்கும் சாந்தன் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணி தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு குறும்படத்தை வந்து பண்ணிட்டாங்க. அநேகமாக ரசிகர்களுக்கு பிடிக்கும். இன்னும் போக போக இவங்க டெவலப் ஆவாங்க. அதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.